வணக்கம். சில பேரை சொல்லும் பொழுது சில பேர் எல்லாரும் ஞாபகத்துக்கு வந்துருவாங்க. இப்போ பஞ்சு அருணாச்சலம் சார் அப்படின்னு சொல்லும்போது இளையராஜா சார் ஞாபகம், ஏவிஎம் ஞாபகம். இளையராஜா சார் அப்படின்னு சொல்லும்போது கங்கை அமரன் சார், பாரதி ராஜா சார், வைரமுத்து சார் அப்படின்லாம் ஞாபகம். அதே போல கமல் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது பாலச்சந்தர் சார்லேருந்து, பாரதி ராஜா சார்லேருந்து, மணிரத்னம் சார்லேருந்து பல பேர் ஞாபகம் வருவாங்க இல்லையா? இதே போல எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் பொழுது டக்குன்னு நம்ம திரையுலகத்தை பொறுத்தவரை நமக்கு நினைவுக்கு வரக்கூடியவர் தேவர் ஃபிலிம்ஸ், சாண்டோ, எம்எம்ஏ, சின்னப்பா தேவர். தம்பு முழுக்க சந்தனம் மணக்க மணக்க சந்தனத்தை பூசிக்கொண்டு வார்த்தைக்கு வார்த்தை முருகா முருகான்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களை ஆண்டவா ஆண்டவா அப்படின்னு சொல்லி அழைத்தவர் தான் தேவர் ஃபிலிம்ஸ், எம்எம்ஏ, சின்னப்பா தேவர். கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற அந்த மருதமலை அந்த முருகன் கோவிலுக்கு அவ்வளவு திருப்பணிகள் செய்திருக்கார். கோயம்புத்தூர்ல தான் அன்னைக்கு ஸ்டூடியோக்கள், பக்ஷிராஜா ஸ்டூடியோஸ்லேருந்து எத்தனையோ ஸ்டூடியோக்கள் அங்கே தான் இயங்கிட்டு இருந்துச்சு. எப்படி ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து தேவகோட்டை ரஸ்தால ஒரு காலத்தில் இருந்ததோ, எப்படி மாடர்ன் தியேட்டர்ஸ் சேலத்தில் இருந்ததோ, அது மாதிரி பக்ஷிராஜா ஸ்டுடியோவிலேருந்து பல ஸ்டுடியோக்கள் அன்றைக்கி கோயம்புத்தூரில் தான் இருந்தது. அன்றைக்கி சினிமாவுக்கு வசனம் எழுதுவதற்காக கலைஞர் மாதிரியானவர்களெல்லாம் அங்கே போய் உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் அங்கே உட்காந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நடிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு சிநேகிதமானவர் தான் சின்னப்பா தேவர். எம்ஜிஆர் அவர்கள் அப்ப பிரபலமே அடையாத சமயத்துல இரண்டு பேரும் நண்பர்களானாங்க. அப்படி இரண்டு பேரும் நண்பர்களான பிற்பாடு சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கிற எம்ஜிஆருடைய வாழ்க்கையில மிக மிக கொடுமையான தருணம். எம்ஜிஆருடைய அம்மாவுக்கு திடீர்னு வந்து சாப்பாடு சமைச்சிருங்க, நாங்க வந்து சாப்பிடுவோமா அப்படின்னு கொடுத்து பல முறை உதவி செய்தவர் சின்னப்பா தேவர் அவர்கள். இதை எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு சினிமா படம் டைட்டில் தானே, நான் ஏன் பிறந்தேன், நீ எதுக்கே பிறந்த, இந்த தமிழக மக்களுடைய நெஞ்சத்துல இன்னும் ஆண்டுட்டு இருக்கிறதுக்கு தானே நீ பிறந்த, ஒரு வள்ளல்னு பேர் எடுக்கிறதுக்கு தானே நீ பிறந்த, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு தொடர் எழுதியிருக்காரு. அந்த தொடரில் தன்னுடைய சுயசரிதையில இதெல்லாமே அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்படி எம்எம்ஏ சின்னப்பா தேவர் ஐயா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அப்படி ஒரு பாண்டிங் இருக்கு. இவர் நடிக்கிற வேற ஒரு கம்பெனி படத்துல அப்ப வளரல அவரு. அந்த சமயத்துல சின்னப்பா தேவருக்கு ஒரு சண்டை காட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக, சிபாரிசு செஞ்சு தரலைங்கிற காரணத்துக்காக அந்த படமே வேணாம்னு சொன்னவர் எம்ஜிஆர். அதற்கு பிறகு அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. எம்ஜிஆர் தன்னுடைய படங்கள் எல்லாம் சின்ன சின்ன வேடங்கள்லையாவது எம்எம்ஏ சின்னப்பா தேவரை அப்படியே கூப்பிட்டு வழக்கம் இருந்தது. ஒரு கட்டத்துல நம்ம இப்படியே இருந்தா நம்ம வாழ்க்கையை முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் காசை வாங்கிட்டு சென்னைக்கு வந்து தேவர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி டி நகர்ல ஒரு ஆஃபீஸ் போட்டார். அப்படி டி நகர்ல தேவர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு போட்டு முதல்ல அவர் எடுத்த படம் எம்ஜிஆர் தான். ஆனா முதல் படத்துல அப்படி எடுக்கும் பொழுதே எம்ஜிஆர் அவர்களுக்கும் தேவர் அவர்களுக்கும் ஒரு மனஸ்தாபம், ஒரு சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில ரெண்டு பேரும் இனி படம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படம் எடுத்து முடித்து அடுத்த படம் வேலையை தேவர் ஃபிலிம்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் போது திரும்ப எம்ஜிஆர் கிட்ட போனாரு. நீ தான் நடிச்சு தரணும் அப்படிங்கிறாரு. நடிச்சு தரேன், என்னப்ப இது என்ன கேட்குற என்கிட்ட கேள்வி, இல்லை என் மேலே ஏதாவது கோபமாவது மன்னாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு எம்ஜிஆர் சொல்ல ரெண்டு பேரும் ஆரத்தை அறிவிக்கிறாங்க. அவங்களுடைய நட்பு எந்த அளவுக்கு ஒரு புரிதலோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆனால் இதே சமயத்துல இன்னொன்னையும் சொல்லணும். எம்ஜிஆரை வைத்து முதல் படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 படம் 3 படம்னு வேற ஒருத்தங்கள்லாம் வச்சு எடுத்து தோல்வியை சந்தித்தார் தேவர். மீண்டும் எம்ஜிஆர்கிட்ட போய் நின்னாருங்கிறதும் உண்மைதான். அப்படிதான் நடந்துச்சு. ஆனால் தேவர் பிலிம்ஸ் படங்கள் தர்மம் தலை காக்கும், தாய் சொல்லி தட்டாது, தாயை காத்த தனையன், தாய் மகளுக்கு கட்டிய தாடி, வேட்டைக்காரன், தேர் திருவிழா, நீதிக்கு பின் பாசம் அப்படின்னு வரிசையா படங்கள் ஹிட்டு. தேவர் பிலிம்ஸ் அந்த கம்பெனியில ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படத்துக்கு பூஜை என்னைக்கு போடுறாங்களோ அன்னைக்கே படம் ரிலீஸ் என்னைக்கு அப்படிங்கிறத திட்டமிட்டு வேலை பார்ப்பார் தேவர். படத்தை இன்று படப்பிடிப்பு ஆரம்பம்
அப்படின்னு போடும்போதே எத்தனாம் தேதி படம் ரிலீஸ், செப்டம்பர் 25 வெளியீடு, நவம்பர் 7ஆம் தேதி வெளியீடுங்கிறத போடுறவர் தான் சின்னப்பா தேவர். தமிழ் சினிமாவில் அதற்கு முன்னாடி வேற யாரும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா டேட்டை ரிலீஸ் டேட்டே அறிவிச்சதில்லை. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா அப்படிப்பட்டவர். அந்த பணம்லாம் கடன் வாங்கினார் இல்லையா, அப்படி கடன் வாங்கி நண்பர்கள்ட்ட பணம் வாங்கின உடனே லாபம் கிடைத்த உடனே அதுல ஒரு விஷயத்தை செய்தார் தேவர். அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை தன்னுடைய குடும்பத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட தொகையை கடவுள், திருப்பணி, சின்ன சின்ன டெக்னீஷியன்களுக்கு, அவங்களுடைய குடும்பத்தாருக்கு, அவங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு செலவுக்கு அப்படின்னு ஒரு ஃபண்ட், குடும்பத்துக்கு ஒரு ஃபண்டு, படம் கம்பெனி நடத்துவதற்கு, தொடர்ந்து நடத்துவதற்கு அதுக்கு ஒரு தொகை, ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, கோவில் திருப்பணிகளுக்குன்னு ஒரு தொகை. இதை தவிர்த்து ஒரு தொகையை ஒரு லாபமாக தன்னுடைய நண்பர்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தார். இப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கும் தேவர் பிலிம்ஸ் அவர்களுக்கும் அப்படி ஒரு தொடர்பு. சரி, தேவர் பிலிம்ஸ் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கும் அவருக்குமான பாண்டிங்ல தொடர்ந்து படங்களே எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் 70களில் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் நடிக்கிறது குறைய ஆரம்பிக்குது. அப்போ தேவர் ஃபிலிம்ஸில் வேற யாரையாவது போடலாம் அப்படிங்கும் போது உடனடியாக தேவர் ஃபிலிம்ஸில் வந்து ஆண்டவரே நடித்து பழகிட்டாரு. நம்ம ஆனால் நல்லது தான், நீ வந்து நம்ம தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு ஆரம்பம் அப்படின்னு எம்ஜிஆர் இல்லாத படங்களுக்கு தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு எடுக்கிறதையே அவர் அப்படி வச்சிருந்தாருனாக்கா எம்ஜிஆர் மேல அவருக்கு எந்த அளவுக்கு பாசமும் பிரியமும் மரியாதையும் அன்பும் காதலும் அஃபெக்ஷனும் நேசமும் இருக்குன்னு பாருங்களேன். எம்ஜிஆருக்கும் அவர்களுக்கும் அப்படி ஒரு பந்தம் இருக்குங்க. அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் எம்ஜிஆருடைய கடைசி காலம் வரை தேவர் உயிரோடு இருந்தவரை அப்படியான ஒரு பந்தமும் ஒரு நட்பும் தான் அவர்களுக்குள்ளார இருந்துச்சு. தேவர் ஃபிலிம்ஸ் படங்கள்ல அதுக்கு பிறகு ரஜினி சார் நடிச்சாரு. அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு, அதை நான் இன்னொரு தருணத்தில் சொல்றேன். அதே போல கமல் சார் நடித்து அந்த படமும் ஹிட் அடிச்சு, அதற்கு பிறகு யார் யாரெல்லாமோ நடித்து அந்தந்த படங்களெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஹிந்தியிலலாம் வெற்றி படம் அமைஞ்சது. இங்கே நல்ல நேரம் மாதிரியான எம்ஜிஆர் படங்களும் பண்ணார் அவரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவர் ஃபிலிம்ஸுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருக்கிற உறவுனுடைய உன்னதத்தை இப்போ நான் சொன்னேன் இல்லையா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எத்தனையோ படங்கள் தேவர் ஃபிலிம்ஸ், சாண்டோ, எம்எம்ஏ, சின்னப்பா தேவர் எடுத்திருக்கிறார். அந்த படங்கள் திரும்ப திரும்ப பார்க்கிற வகையில வசூல் சாதனை செய்த படங்களாகவும் தரமான படங்களாகவும் இருந்திருக்கு. பாடல்கள் எல்லாமே ஹிட், பாட்டு வரிகள் எல்லாமே நிறைய பேருக்கு மனப்பாடம் அப்படின்னுலாம் இருந்தாலும் கூட ஒரு விஷயம், கமல் ரஜினி காலகட்டம், கமலும் தேவர் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காரு, ரஜினியும் தேவர் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காரு, மற்ற நடிகர்களும் தேவர் ஃபிலிம்ஸில் சிவகுமார் மாதிரியான கலைஞர்கள்லாம் நடிச்சிருக்காரு. ஆனால் எம்ஜிஆர் சிவாஜி அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் தேவர் ஃபிலிம்ஸ் கம்பெனியில் இதுவரை ஒரு படத்தில் கூட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கவில்லை அப்படின்னா உங்களால் எப்படி புரிஞ்சுக்க முடியும் இல்லை? இந்த மாதிரியான ஒரு புது புது தகவல்களோட பழைய பழைய விஷயங்களை, நல்ல நல்ல விஷயங்களோட உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்துக்கங்க. அதாவது ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து உங்கள் ராம்ஜி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.